தமிழ் சினிமாவுல தனக்கென ஒரு அடையாளத்த ஏற்படுத்தி, இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமா வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். ஒவ்வொரு திரைப்படத்திலும் வித்தியாசமான முயற்சி, வித்தியாசமான கெட்டப்ல வருவாரு. அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது, அவர் நடிச்ச இரட்டை வேட திரைப்படங்களுடைய தொகுப்ப தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு படத்துலயும் வெரைட்டியா அவர் வந்து இதுக்கு நடிப்பு குடுத்திருப்பாரு. அந்த வகையில இன்னைக்கு நாம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இரட்டை வேட திரைப்படங்கள தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1978ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சட்டம் என் கையில். இந்த திரைப்படத்துல கமலஹாசன் முதல் முறையாக இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்த இயக்குனது டி.என். பாலு அப்படின்றவர் இயக்குனாரு. படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள். அதாவது பிரிந்து வளர்கின்ற இரட்டை குழந்தைகள் பற்றிய ஒரு பழைய கதை தான். அந்த கதையில கமலஹாசன் அவர்கள் சிறப்பா நடிச்சிருப்பாரு. ஒரு இளைஞன் சாதாரணமான ஒரு இளைஞனாகவும், பணக்கார இளைஞனாகவும் நடிச்சிருப்பாரு. ஒரு இளைஞன் வந்து சிறு சிறு திருட்டுக்கள்ல ஏற்படுற இளைஞனாகவும் நடிச்சிருப்பாரு. படத்துல பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு இளையராஜா மியூசிக்ல. படமும் வந்து வணிக ரீதியா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்துல நடிகர் சத்யராஜ் அவர்கள் அறிமுகமானார். அதுவும் வில்லனா அறிமுகமானாரு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல். 1979ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் கல்யாணராமன். இந்த படத்துல கமலஹாசன் டுவல் ரோல் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஜோடியா வந்து ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே நல்ல ஒரு நடிப்பை இந்த திரைப்படத்துல குடுத்திருப்பாங்க. ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படத்த தயாரிச்சது வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரிச்சாரு. பஞ்சு அருணாச்சலம் ரஜினிகாந்த் அவர்களையும், கமலஹாசன் அவர்களையும் இணைத்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல 2 பேருமே ஒரு முடிவு எடுத்த காரணத்தால, தனித்தனியா படம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்த காரணத்தால என்ன பண்ணாரு அப்படின்னா, கமலஹாசன வச்சு கல்யாணராமனையும், ரஜினிகாந்த வச்சு ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படத்தையும் தயாரிச்சார். இந்த கல்யாணராமன் திரைப்படத்துல கல்யாணம், ராமன் 2 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. 2மே சூப்பர் டூப்பர் கேரக்டரா இருக்கும். 2 பேருடைய கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அம்சமா அமைஞ்சிருக்கும். இந்த படத்துல பாடல்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல பாடல்கள் சூப்பரா இருக்கும். படமும் 150 நாளுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமா இந்த படம் அமைஞ்சது. அடுத்தது நாம பார்க்க போற திரைப்படம் ஷங்கர்லால். இந்த படத்துல கமலஹாசன், ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுக்கு டுயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு வித்தியாசமான ஒரு பழி வாங்குற கதையா தான் இந்த திரைப்படம் அமைஞ்சு. இந்த படம் வந்து வணிக ரீதியா அவ்வளவா வெற்றி பெறல. ஆனா கமலஹாசன் அவர்களுடைய நடிப்ப இந்த படம் வந்து வெகுவா பாராட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது 1983ல எஸ்.வி. முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்துல ஏவிஎம் நிறுவனத்துல தயாரிச்ச திரைப்படம் தான் தூங்காத தம்பி தூங்காதே. இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. அதாவது வழக்கம் போல வந்து ஒண்ணா பிறந்த 2 குழந்தைகள் பிரிஞ்சு போய் கடைசியில ஒண்ணு சேர்ற ஒரு கதையா தான் வந்து இந்த தூங்காத தம்பி தூங்காதே திரைப்படம் எடுத்தாங்க. அதே சேம் கான்செப்ட்ட வச்சு பல படங்கள் வந்திருந்தாலும், இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியா இருந்து 2மே வந்துங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பாடி லாங்குவேஜ்ல நடிகர் கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. ஒண்ணு வந்து ஃபாரின் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலான நம்ம லோக்கல் நம்ம ஊர்ல இருக்கிற மாரியே ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞனா நடிச்சிருப்பாரு. ஸோ 2 கேரக்டரையுமே டிஃபரன்ஷியேட் பண்ற மாரி, அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஸ்லாங்கா இருக்கட்டும், லாங்குவேஜா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டா குடுத்திருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஆச்சு. 200 நாளுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. ஏவிஎம், கமலஹாசன், எஸ்.பி. முத்துராமன் இவங்க கூட்டணியில உருவான இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இது. அடுத்து 1984ல வெளிவந்த எனக்குள் ஒருவன் திரைப்படம். கவிதாலயா நிறுவனம் தயாரித்த இந்த படத்த எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல சோபனா நடிச்சிருப்பாங்க. கமலஹாசன் அவர்கள் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு வந்து மதன் அப்படின்னு ஒரு நடன இயக்குனர் கேரக்டரையும், இன்னொன்னு உபேந்திரன் அப்படின்னு ஒரு கராத்தே மாஸ்டர் கேரக்டரையும் பண்ணியிருப்பாரு. 2 கேரக்டருமே சிறப்பா பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஹிட்டான திரைப்படம்னு சொல்லலாம். காரணம் ரொம்ப குழப்பமா இருந்தது. எந்த கேரக்டர் எந்த இதுல போகுது அப்படின்னு சொல்ற மாரியே இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துல இருந்ததால, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு வெற்றிய பெற்ற திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது 1985ல வெளிவந்த ஒரு கைதியின் டைரி அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துக்கு கதை எழுதியது இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள். படத்த இயக்குனது கே. பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்துல கமலஹாசன் நடிச்ச 3வது திரைப்படம் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 16 வயதினிலே, டிக் 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 அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு கைதியின் டைரி அப்படின்ற படத்த சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேம்ஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துல அப்பா கேரக்டராவும், அதேபோல ஷங்கர் அப்படின்ற கதாபாத்திரத்துல பையன் கேரக்டராவும் கமலஹாசன் நடிச்சிருப்பார். 2மே டிஃப்ரெண்ட்டான ரோலு. ஒருத்தர் கொலைக்காரன், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீசர். 2மே டிஃபரன்ஷியேட் பண்ணி நடிச்சிருப்பாரு. 2 கேரக்டருக்குமே வந்து ஒரு நல்ல பாடி லாங்குவேஜா கமலஹாசன் இந்த திரைப்படத்துல கொடுத்திருப்பார். மிகப்பெரிய அளவு ஹிட்டான திரைப்படம்.
இதே திரைப்படத்த ஹிந்தியில ஆக்ரி ரஸ்தா அப்படின்ற பெயர்ல அமிதாப் பச்சனை வச்சு நம்ம பாக்யராஜ் அவர்கள் இயக்கி அங்கேயும் வெற்றி பெற்ற திரைப்படமா கொடுத்தார். பாக்யராஜ் அவர்களுக்கு ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்ப கொடுத்த திரைப்படம் இந்த கைதியின் டைரி திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா, வணிக ரீதியாவும் வெற்றி பெற்றது. மக்களுடைய செல்வாக்கும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல கிடைச்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில அடுத்து நாம பார்க்க போறது 1986ல பாலச்சந்தர் அவர்களுடைய தயாரிப்பிலே, அவருடைய இயக்கத்திலேயும் வெளிவந்த திரைப்படம் தான் புன்னகை மன்னன். இந்த திரைப்படத்தில 2 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு சாப்ளின் செல்லப்பா அப்படின்ற கேரக்டரும், இன்னொன்னு வந்து மதன் அப்படின்ற கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. 2த்துலயுமே வந்து கமலஹாசன் ஒரு சிறப்பான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ குடுத்திருப்பாரு. ஒரு நல்ல நடிப்ப குடுத்திருப்பாரு. அந்த சார்லி சாப்ளின் அப்படின்ற கேரக்டருக்கு ஏத்தா மாரியே வந்து ரொம்பவே நம்மள வந்து சிரிப்ப ஊட்டுற அளவுக்கு நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து கமலஹாசன் அவர்கள் விரும்பி பண்ண கேரக்டர்ல மிக முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வணிக ரீதியா வெற்றி அடைந்த திரைப்படம். பாடல்கள் ஹிட்டு. படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பாடல்கள் ஹிட்டு. இளையராஜா அவர்களுடைய இசையில சரியான ஒரு மியூசிக் குடுத்திருப்பாரு. இன்னைக்கும் பலருடைய பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கிற பாடல்கள்ல ஒண்ணு இது வந்து தான் வந்து என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படம் இது. 1989ல வந்த திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம். இந்த படத்தில கமலஹாசன் அவர்கள் 3 ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு அப்பா கேரக்டர், 2 பையன் கேரக்டர் அப்படின்னு பண்ணியிருப்பாரு. பையன் கேரக்டர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குள்ள கமலாவா நடிச்சிருப்பாரு. அதாவது உயரம் கம்மியான கமலாவா நடிச்சிருப்பாரு. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டாரு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்பட்டது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லாத காலத்திலேயே வந்து கமலஹாசன் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சாரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வரவேற்ப கொடுத்த திரைப்படம். இளையராஜா மியூசிக்ல பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தமிழ் சினிமாவுல மட்டுமல்ல, இந்திய சினிமாவுல கூட இப்படி ஒரு கேரக்டர யாருமே இதுவரைக்கும் பண்ணல. இனிமேலும் பண்ண போறதில்ல. அப்படின்ற அளவுக்கு கமலஹாசன் இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குள்ளமான அப்பு கேரக்டர் தான் பேசப்பட்ட திரைப்படம். கமலஹாசன் அவர்கள் 1986ல புன்னகை மன்னன்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அத வந்து அப்படியே வந்து எலாபரேட் பண்ணி இந்த படத்த வந்து உருவாக்குனதா ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இந்த திரைப்படமும் கமலஹாசன் அவர்களுடைய இரட்டை வேட திரைப்படங்கள்ல மிக முக்கியமான திரைப்படம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தா இரட்டை வேடம் இல்ல, 3 வேடம் இல்ல, 4 கேரக்டர் பண்ணியிருப்பார் கமலஹாசன் அவர்கள். ஒரே ஃப்ரேம்ல வரா மாரி 4 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுதான் 1990ல வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம். படத்தை இயக்குனது அவருடைய ஆஸ்தான டைரக்டர் சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்கள் இயக்கியிருப்பாரு. படத்துல 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பார். 4 டிஃப்ரெண்ட் கேரக்டருமே 4 பாடி லாங்குவேஜ், 4 ஸ்லாங் பேச முடியும். நெனச்சு பாருங்க, ஒரு ஸ்லாங் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவர் 4 ஸ்லாங் பண்ணி 4 கேரக்டர் டிஃப்ரெண்ட்டா குடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு சிறப்பான திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். அடுத்தது 1996ல ஷங்கர் அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த இந்தியன் திரைப்படம். இந்த படத்தில கமலஹாசன் அவர்கள் டியூல் ரோல் பண்ணியிருப்பாரு. அப்பா, மகன் அப்படின்ற கேரக்டர். அப்பா கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட தியாகி, சேனாதிபதி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. மகன் வந்து சந்துரு அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ ஊழலுக்கு எதிரா ஒரு திரைப்படத்த லஞ்சம் வாங்குறதுக்கு எதிரான ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சது. கமலஹாசன் 2 கேரக்டர்லயுமே வந்து வித்தியாசத்த காமிச்சிருப்பாரு. குறிப்பா அப்பாவுடைய கேரக்டர் நல்ல வலுவான கேரக்டர். அதுக்கேத்த மாரியும், பையனுடைய கேரக்டர் ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர். அதுக்கேத்த மாரியும் நடிச்சிருப்பாரு. ஸோ 2த்தையுமே வந்து பேலன்ஸ்டா பண்ணி இந்த படத்த வந்து குடுத்திருப்பாரு. இந்த படத்துக்காக நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சது. அத பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்தோம். இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மேக்கப் தான் ஸ்பெஷலு. ஸோ ரொம்ப ஹாலிவுட் மேக்கப் மேன கொண்டு வந்து மேக்கப் போட்டு கமலஹாசன் நடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த 2 கமல்ல எந்த கமலுடைய ஆக்டிங் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு புடிச்ச கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனாதிபதி கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவ்வளோ சிறப்பா நடிச்சிருப்பார் கமலஹாசன் அவர்கள். ஸோ இந்த படமும் வணிக ரீதியாவும் சரி, மக்களுடைய வசூல் ரீதியாவும் சரி, நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஆளவந்தான் திரைப்படம். 2001ஆம் வருடம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தில கமலஹாசன் 2 டியூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நந்தகுமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. இன்னொன்னு விஜயகுமார் அப்படின்ட்டு ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா நடிச்சிருப்பாரு. ஸோ 2 கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா தான் இருக்கும். இவர் வந்து பழிவாங்குற உணர்ச்சியோட இருக்கிற ஒரு கமலஹாசனா நந்தகுமார் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. போலீஸ் ஆஃபீஸரா வர கமலஹாசன் வந்து ரொம்ப சாஃப்ட்டா பண்ணியிருப்பாரு. ஸோ 2த்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒருத்தர் வந்து மொட்டை அடிச்சிருப்பாரு. ஒருத்தர் வந்து நல்லா ஷார்ட் கட்டிங் பண்ணியிருப்பாரு. ஸோ 2மே டிஃப்ரெண்ட்டா நடிச்சிருப்பாரு. அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொருட்செலவுல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம், கொஞ்சம்
வசூல் ரீதியா கொஞ்சம் அப்போ சரியா போகல. ஆனா கமலஹாசன் நடிப்பை எல்லாருமே பாராட்டுனாங்க. ஸோ இந்த டுயல் ரோல் திரைப்படமும் கமலஹாசனுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2008ல கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த தசாவதாரம். அ 1 கேரக்டர் இல்ல, 2 கேரக்டர் இல்ல, 3 கேரக்டர், 4 கேரக்டர் கூட கிடையாது. 10 கேரக்டர்ல கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. அதுதான் தசாவதாரம் திரைப்படம். இந்திய வரலாற்றிலே யாருமே நடிக்காத ஒரு விஷயத்த கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில பண்ணியிருப்பார். 10 கேரக்டர் பண்ணியிருப்பார். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவர் நவராத்திரியில 9 கேரக்டர் போட்டு நடிச்சாரு. அதில ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரா பண்ணி 10 கேரக்டரா பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோட எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த தசாவதாரம் திரைப்படம். மிகப்பெரிய அளவுல ஹிட்டான திரைப்படம். அதாவது எல்லா கே மதத்தையும் வச்சு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருப்பாரு. ஹிந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பார். சிங் உள்பட. அதாவது ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், பௌத்தம் அப்படின்னு சொல்லி நெறைய கேரக்டர மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாரு. எனக்கு புடிச்ச கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ணவேணி பாட்டி கேரக்டரும், பல்ராம் நாயுடு கேரக்டரும், அதுக்கப்புறமா வந்து வின்சென்ட் பூவராகவன் அப்படின்ற இந்த 3 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டர் இந்த திரைப்படத்தில பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய இரட்டை வேட படங்களுடைய தொகுப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நாம இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இரட்டை வேடங்கள் மற்றும் பல்வேறு வேட திரைப்படங்கள பத்தி பார்த்தோம். இதே போல பயனுள்ள தகவல்கள், சினிமா தகவல்கள வேற ஒரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதுவரைக்கும் நம்மளுடைய சேனல தொடர்ந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஆதரவு எனக்குமே என்னைக்குமே வேண்டும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.